திருக்கொலை ஞாயிறு தொடக்க முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று தவக்காலத்தின் 6வது ஞாயிறை குருத்து ஞாயிறு அல்லது பாடுகளின் ஞாயிறு என கொண்டாடுகிறோம். குருத்து ஓலையானது வெற்றி மற்றும் நம்பிக்கையின் அடையாளம். ஒலிவக்கிளையானது மருத்துவ குணம் கொண்டதாகவும் நிறைவின் அடையாளமாகவும் விளங்குகின்றது. இயேசு தம் வாழ்வின் வெற்றியை தருபவராகவும் நம்பிக்கை அளிப்பவராகவும் உடல் நோய்களையும் மனக்காயங்களையும் குணப்படுத்துவராகவும் வாழ்வின் நிறைவாகவும் இருப்பதால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வெளி அடையாளமாக குருத்தோலை மற்றும் ஒலிவ கிளைகளை பவனியில் எடுத்து சென்றார்கள். அதையே நாமும் இன்று பின்பற்றுகின்றோம். புனித வாரத்தின் நுழைவு வாயில் இது. நாட்டில் அமைதியான காலங்களில் அரசர்கள் மக்களை சந்திக்க நகருக்கு வரும்போது கழுதையில் வந்தார்கள். இயேசுவும் கோவேறு கழுதையில் பெத்தானியாவில் இருந்து எருசலேம் நகருக்கு வந்ததை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். இதன் மூலம் இயேசு அன்பின் அரசர் என்றும் அமைதியின் அரசர் என்றும் பொருள் கொள்ள முடியும். துன்பங்களையும் சவால்களையும் தாங்கிக் கொண்டு மீட்பை அடையாளப்படுத்துகின்றார். இத்தகைய இயேசுவின் ஆற்றல் மிக்க அனுபவம் நம்மையும் திடப்படுத்தும் என்றும் உறுதியான நம்பிக்கையோடு புனித வார வழிபாடுகளில் பங்கெடுப்போம். நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளாக கையில் குருத்து மலர்களை ஏந்தி ஓசன்னா பாடி இயேசுவை வரவேற்று ஆலயத்திற்குள் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்து தவ முயற்சிகளாலும் பிறர் பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தவில் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் ஆண்டுடைய பாஸ்கா மர நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகாவிய திருச்சியுடன் சேர்ந்து அறிவிக்கின்றோம். இந்த பாஸ்கா மர நிகழ்வு நிறைவேற்றவை அவர் தம் நகரான எருசலேமிற்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையோடும் இறை பற்றோடும் நினைவு கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்படாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்த குருத்தோலைகளை உமது பரிசுத்தமான கரத்தினால் ஆசி புனிதப்படுத்தியுள்ளோம். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்போடு பின்பற்ற நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேம் வந்து சேர ஆட்சி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. இருந்து வாசகம் லூக்கா என்று பரிசுத்த செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 28 40 வரை. இந்த லூக்கா என்று பரிசுத்த செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 28 40 வரை. அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேம் புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலையடியுள்ள பெத்தானியா என்ற ஊரிலே அவர் நெருங்கி வந்த போது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள், அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதைக்குட்டை கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறேன் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறேன் என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகள் வழியில் விற்று கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மர சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயலுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார். ஆண்டவர் பேரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசுத்தர் சிலர் இவரை பார்த்து, போதகரே, உன் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பவனி ஆரம்பிக்கின்றனர். வழக்கமாக எல்லா பவனிகளுமே அந்த அருள் பணியாளர்கள் கடைசியில் வருவார்கள். இந்த ஒரு குருத்துறை பவனில் முதலாவதாக அந்த பீடத்திற்கு தொடர்ந்து அருட்பணியாளர்கள், அதை தொடர்ந்து மக்கள் வருவார்கள். இந்த பவனி ஒரு பக்தியான ஒரு நல்ல ஒரு பவனியாக இருக்க அன்போடு கேட்டு தயவு செய்து வரும்போது பாடல் அந்த பாடலோடு இணைந்து ஒரு பக்தியான மனநிலை அந்த பாடல் சிறந்தவாறு நாம் பவனியை வருவோம். நம்ம போட்டு மூலமாக தயவு செய்து பக்தியோடு வருமாறு நண்போடு கேட்டு பொதுப்பரப்புகள் இருக்கிறவங்க நின்று சாமியார் முன்ன போடப்படும் பிற்பாடு வருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் போன்று நாம் அமைதியோடு புறப்படுவோம்.